இலங்கையின் பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கும்பல் ஒன்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யுவதி உட்பட 3 பேர் உள்ளமை தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த தக்சி என்ற 23 வயதான யுவதியின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி இத்தாலி ஊடாக பிரான்சுக்கு தப்பி செல்வதற்கு குற்றம் சாட்டப்பட்ட இசாரா செவ்வந்தி முயற்சித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 35 வயதான ஜே.கே. பாய் என அழைக்கப்படும் கெனடி பஸ்தியாம் பிள்ளை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட செவ்வந்தியை கடல் மூலம் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்று அங்கிருந்து நேபாளம் வரை அழைத்து செல்ல பணியை கெனடி மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக பல கோடி ரூபாய் பணத்தையும் பெற்றுள்ளதாக விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நேபாளத்தில் வைத்து யாழ்ப்பாண யுவதியாக செவ்வந்தியை மாற்றியமைத்து அவரை பிரான்சுக்கு அனுப்புவதே இதன் பிரதான நோக்கமாக இருந்துள்ளது. அதற்காக தக்ஷியின் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு செவ்வந்தியின் உடல் மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக சில மருத்துவ நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தக்ஷியின் பேரில் பெறப்பட்ட கடவுச்சீட்டை கொண்டு இத்தாலி சென்று அங்கிருந்து பிரான்ஸ் செல்வது திட்டத்தின் நோக்கமாகும். அதற்காக நேபாளத்தில் பிரிவுகளாக பிரிந்து 3 வீடுகளில் தங்கியிருந்துள்ளனர். செவ்வந்தி பக்தபூரில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு இந்திய பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர். இந்தியாவின் பெங்களூருவைச் சேர்ந்தவர் என்றும் சுமார் 1 மாதமாக பக்தபூரில் தங்கி இருந்ததாகவும் பெரும்பாலும் தனது அறைக்குள் தங்கி இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் விசேட நடவடிக்கையின் போது இசாரா செவ்வந்தியின் உதவியாளரான கென்னடி பஸ்தியான் பிள்ளை தாமிலில் உள்ள ஒரு ஹோட்டலில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசாராவின் இருப்பிடத்தை உறுதி செய்தனர். செவ்வந்தியிடம் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய மற்றொரு இடத்தில் தங்கியிருந்த ஜீவதாசன், கனகராசா மற்றும் தக்ஷி நந்தகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.